ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு முகுந்தா கிரியேஷன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆட்டுக்கால் சூப்பு. ஆட்டுக்கால் சூப்பு உடனே நான்வெஜ் இல்லை, வெஜ் ஆட்டுக்கால் சூப்பு. இது முற்றிலும் சைவ ஆட்டுக்கால் சூப்பு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அச்சஸ்லாம் நம்ம ஆட்டுக்கால் எப்படி செய்வோமோ அதே இது மாதிரி தான் இதுவும் செய்ய போகிறோம். டேஸ்ட் கூட அச்சஸ்லாம் அதே மாதிரி தாங்க இருக்கும். இந்த சைவ ஆட்டுக்காலுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய உண்மையான பேர் முடவாட்டுக்கால் கிழங்கு. அதாவது முடவாட்டுக்கால் கிழங்கு. இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு எங்கெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிமலை, ஏற்காடு, சதுரகிரி இப்படிப்பட்ட மலை பிரதேசங்களில் மட்டும்தான் இது விளையுது. ரொம்பவே ஹெல்த்தியான கிழங்கு. இது கிழங்கு வகை தான் சொல்லணும். பட் இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும். அதனால தான் இதுக்கு முடவாட்டுக்கால் கிழங்குன்னு பேர் வந்திருக்கு. நம்ம சைடில் கூட முடவாட்டுக்கால் கிழங்கு தான் சொல்கிறாங்க. எனக்கு இந்த முடவாட்டுக்கால் எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையில் உள்ள பர்சன் தான் கொரியர் மூலமாக எனக்கு அனுப்பி விட்டாங்க. இந்த கிழங்கு ரெகுலராக நம்ம சாப்பிடும்போது நமக்கு உடம்பில் உள்ள 4400க்கும் மேலே நோய் கண்டிப்பாக குணமாகி தீருமாங்க. அதாவது பழனி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம முருகருடைய பழனி கோயில், அங்கே உள்ள சித்தர் போகர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு நம்ம 48 நாள் ஒரு மண்டலம் சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு உடம்பில் உள்ள அத்தனை நோயும் நமக்கு சரியாயிடும்னு சொல்லப்படுது. மெயினாக சொல்ல போனால் மூட்டு வலி உள்ளவங்க, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பக்கவாதம் வந்தவங்க கூட இது ரெகுலராக 48 டேஸ் நம்ம சாப்பிடும்போது அதுலேருந்து ரிலீஃப் ஆகி குணமடைஞ்சு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இப்போ அந்த கிழங்கை எப்படி க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கத்தியால் இந்த மாதிரி தோலை பீல் பண்ணிக்கிட்டேன்னு ஈஸியாக நமக்கு கலருங்க. பார்க்குறதுக்கே உங்களுக்கு அழகாக தெரியுது பாருங்கள். உங்களுக்கு கத்தியால் வரலன்னா இந்த மாதிரி பீலர் வச்சு நீங்கள் பீல் பண்ணிக்கலாம். சூப்பராக அதோடைய அந்த ஹார்டான தோல் நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஜஸ்ட் அந்த தோல் நம்ம இப்போ கருணக்கிழங்கு, சேனக்கிழங்குலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க உரிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பலாம் ரிஸ்க்காக இருக்காது. தோல் எடுத்த பிறகு இந்த மாதிரி தான் வெள்ளையாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம். அதாவது நல்லா அலம்பிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இஞ்சி எப்படி கட் பண்ணுவீங்க அதே மாதிரி தாங்க இது இருக்கும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு கிழங்கு வகையை சார்ந்தது தான். ஆனால் இது தொடும்போது நம்ம இஞ்சி கட் பண்ணுற சொல்ல என்ன ஃபீலிங் நமக்கு இருக்குமோ அதே மாதிரி தாங்க இதோடைய உணர்வும் இருக்கும். இந்த கிழங்கு கட் பண்ணும்போது நல்ல எசன்ஸ் நல்லா நீர்த்து விடும். அதாவது நல்ல ஷார் இருக்கும் இதில். இப்போ பாருங்கள், ஒரு பீஸை எடுத்து நான் நல்ல அதை அழுத்தும் போது ஈஸியாக உங்களுக்கு அது எசன்ஸ், அந்த நீர் அப்படி அழகாக விடுது பாருங்கள். இதிலே தெரியும். இந்த நீர் தான் நமக்கு நல்ல நம்மளுடைய உடம்புல அனைத்து பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது. அதாவது இதை ரெகுலராக சாப்பிடும்போது 4000 நோய் குணமாகுமா. 4000க்கு மேலே நோய் குணமாகும் போது இதை கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணணுமா என்ன? கண்டிப்பாக நீங்களும் வாங்கி இதே போல் சூப்பு வச்சு பாருங்கள். இந்த சூப்பு செய்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நம்ம கரம் மசாலா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு இதில் இஞ்சி இந்த அளவுக்கு சின்ன துண்டு தாங்க, ரொம்ப வேண்டாம். ஏன்னா இது வெஜ்ஜு, அதனால் நான்வெஜ் சூப்புக்கு தான் இஞ்சி அதிகமாக போடணும். வெஜ்ஜுங்கிறதுனால கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15, பூண்டும் அதே மாதிரி தாங்க 10லேருந்து 15. இதெல்லாம் சேர்த்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முடவாட்டுக்கால் கிழங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதையெல்லாம் சேர்த்த பிறகு ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சூப்புக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான செய்முறை தாங்க, ரொம்பவே ஈஸி. அரைச்ச பிறகு அடிகனமான பாத்திரத்தில் அதை சேர்த்துட்டு இப்போது நிறைய தண்ணி சேர்க்கணும். மிக்ஸி சாரியும் நல்லா அலம்பி சேர்த்துக்கிட்டேன். அதாவது நான் எந்த அளவுக்கு கிழங்கு எடுத்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. கண்டிப்பாக ஒரு 3 லிட்டர் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்களும் அதிகமாக கிழங்கு எடுத்தீங்கன்னா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் சேர்த்த பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதாவது உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்த பிறகு நம்ம தேவையான உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு அதிகமாக உப்பு சேர்த்துடாதீங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க வேண்டியது இருக்கும். உப்பு கம்மியாக சேர்த்துட்டாலும் ஃபைனலாக நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் அதிகம் சேர்க்கணும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த சூப்பை வச்சாச்சு. அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே இதில் சேர்க்க வேண்டாம். இது வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகலாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. கொதி வந்த பிறகு ஒரு 20 to 25 மினிட்ஸ் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டால் போதும், மீடியமில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நல்லா குக் ஆகிட்டு அவ்வளோதாங்க. இந்த டைமில் புதினா, மல்லி இலை இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நான் இல்லாததுனால சேர்க்கலை. இப்போ நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த சைவ ஆட்டுக்கால் சூப்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. மட்டன் சூப்பு எப்படி வைப்போமோ அந்த டேஸ்ட் மாதிரி தாங்க இதுவும் இருக்குது. இந்த சூப்பு வச்சு முடிச்ச பிறகு நம்ம அரைச்சி ஊற்றின விழுது எல்லாமே கீழே செட்டில் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அப்படி தெளிவாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இது போல் வீடியோஸ் பார்க்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.